என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இந்தியன் டைப் ஸ்கார்ஃப் வந்து பார்ட் 2. இது கைப்பிடி போட்டாச்சு, 16 லைன் போட்டிருக்கோம் டபுள் குரோஷே. அடுத்தது வந்து இன்க்ரீஸிங் வந்து 6 லைன்ஸ் போட்டோம், 60 வந்திருக்கு. டபுள் குரோஷே 60 வந்திருக்கு. சிங்கிள் குரோஷே நார்மலாக போடணும், டபுள் குரோஷே வரும்போது இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு டபுள் குரோஷே 2 டபுள் குரோஷேன்னு இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஏன் பண்ணுறோன்னா, அது வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அந்த காது பகுதி வந்து அந்த கிளாத் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதனால் இப்போது இன்னொரு கலரு, இந்த 6 லைன் முடிஞ்சிருச்சு. 60 டபுள் குரோஷே போட்டிருக்கேன் செயின். இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள். இன்னொரு கலரை அந்த 2 லூப் வழியாக அந்த ஒயிட்டு நூலை விட்டு மறுபடியும் எல்லோ எடுத்து டைட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்து பின்னும்போது மாறி மாறி வரும், டபுள் கலர் வரும். ஆனால் நீங்கள் கட் பண்ண வேண்டாம் நூலை, அப்படியே ஜாயின் பண்ணிகிட்டே போகலாம். அப்படியே ஸ்லிப் நாட் போட்டு டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு 3 செயின் போட்டு ஆரம்பிங்க. அடுத்ததில் டபுள் குரோஷே. இப்போ வந்து நமக்கு இதோட இந்த 60 செயினோட முடிஞ்சுது இன்க்ரீஸிங் எல்லாம். இனிமேல் ஒரே மாதிரி இந்த 60 செயினை கடைசி வரையிலும் போட்டுட்டு வரணும். $12 ஒரே மாதிரி போட்டுட்டு வரணும். ஆனால் கலர் மட்டும் மாற்றி மாற்றி போடணும். ஒரு டபுள் குரோஷே லைனை, இன்னொரு சிங்கிள் குரோஷே லைன், ஒரு டபுள் குரோஷே லைன், இன்னொரு சிங்கிள் குரோஷே லைன். இந்த மாதிரி மாறி மாறி போடணும். கலர் வந்து உங்களுக்கு எப்படி மாற்றணும்னு தோணுதோ அப்படி மாற்றிக்கலாம். நான் வந்து எப்படி மாற்றிருக்கேன்னு பாருங்கள். ஒரு டபுள் குரோஷே, ஒரு சிங்கிள் குரோஷே, மறுபடியும் ஒரு டபுள் குரோஷே, சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அதுக்கப்புறமா எல்லோ கலர் மாற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி மாற்றிக்கணும்னா தோணுதோ அப்படி மாற்றிக்கலாம். எப்படி போட்டாலும் அழகாக இருக்கும். இனி எல்லாத்துலேயுமே 60 செயின் தான் வரும். நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக போட்டுட்டு போகலாம். ஒரு டபுள் குரோஷே லைன், இன்னொரு சிங்கிள் குரோஷே லைன், ஒரு டபுள் குரோஷே லைன், ஒரு சிங்கிள் குரோஷே லைன். இந்த மாதிரி மாறி மாறி நீங்கள் பாட்டுக்கு போட்டுட்டு போக வேண்டியதான் கடைசி வரையிலும். அப்புறம் நான் வந்து ஒரு லைன் டபுள் குரோஷே, அப்புறம் சிங்கிள் குரோஷே, ஒரு லைன், அதுக்கப்புறம் ஒரு டபுள் குரோஷே லைன், அதுக்கப்புறம் சிங்கிள் குரோஷே லைன், அதுக்கப்புறம் வேறு கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், எல்லோ கலர். இதே மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து நம்மளுக்கு நீளம் வந்து 12 இன்ச்சஸ் வரணும், அது வரையிலும் போடணும். 12 இன்ச்சஸ் வரணும். காது பகுதி வந்து 4 இன்ச் வரணும். குறித்து வச்சுக்கோங்க. காது பகுதி வந்து பெரியவங்களுக்கு 4 இன்ச் வரணும். பிள்ளைங்களுக்கு நம்ம காது இன்ச்சு பார்த்துட்டு, அளவு பார்த்துட்டு பின்னணும். இது பெரியவங்களுக்கு போடுறதுனால காது பகுதி 4 இன்ச்சஸ், இந்த தலைபாகம் வந்து 12 இன்ச். இது கரெக்டான அளவு, பெரியவங்களுக்கெல்லாம் சரியாக இருக்கும். பாருங்கள், முடிக்கும்போது பாருங்கள், இது லாஸ்ட்டாக முடிக்கிறேன். சிங்கிள் குரோஷே, முடிச்சுட்டு எல்லோவை ஜாயின் பண்ணுறேன். நம்ம அந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ணோம். இப்போது
இந்த பக்கம் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணோம், குறைக்கணும். அந்த பக்கம் கூட்டணும் இல்லையா, கூட்டிக்கிட்டே வந்தோம். இப்போ இந்த பக்கம் குறைச்சிக்கிட்டே வரணும். அப்போ தான் அந்த காது பகுதி வந்து அப்படியே கீழே முடியும். இப்போ எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த ஒயிட்டு கட் பண்ணிவிடுங்க, ஒயிட் த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க, அந்த டெய்லை மறைச்சிருங்க. அது மறந்துடும் சம்டைம்ஸ், அதனால் உடனே மறைச்சிடுறது நல்லது. ஒரு நாட் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா டைலை மறுங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். கட் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ நான் எப்படி குறைக்கிறதுன்னு காமிக்கிறேன். அங்கே கூட்டிகிட்டே வந்தோம், இப்போ குறைக்க போகிறோம், டிக்ரீஸ் பண்ண போகிறோம். முதல்ல இன்க்ரீஸ் பண்ணோம், இப்போ டிக்ரீஸ். 3 செயின், ஃபஸ்ட்டு 2 செயின் நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி போட்டுருங்க. அப்புறம் டபுள் குரோஷே, நூலை இந்த மாதிரி விட்டு லூப்புக்குள்ளே விட்டு அந்த ஃபஸ்ட்டு 2 லூப்பை மட்டும் விட்டுக்குங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ரெண்டு லூப் வந்திருக்கு. அடுத்தது ஒன்று எடுத்துக்கோங்க, இந்த ஃபஸ்ட்டு 2 லூப்ஸில் விட்டுருங்க. இப்போ த்ரீ லூப்ஸ் வந்திருக்கு, அதை அப்படியே எடுத்து ஒன்றா சிங்கிள் ஆக்கிடுங்க, அவ்வளோதான். இப்போ குறைஞ்சிடுச்சு பாருங்கள், 2 வந்து 1 ஆகிடுச்சு, அவ்வளோதான். அப்புறம் நார்மல் போடுங்க, நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி டபுள் குரோஷே. அதுக்கப்புறம் மறுபடியும் விட்டு பாதி மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு லூப், அந்த 2 லூப் வரும் இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து 3 லூப்பையும் விட்டு எடுங்க. இப்போ ஒரு செயினை வந்துடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். இதே மாதிரி தான் இப்போ நார்மல். இப்போது லூப்பில் விட்டு இந்த 2 இது மட்டும் விட்டு 2 செயின் அப்படியே லூப்பில் எடுத்துட்டிங்கன்னா 3 லூப்புக்குள்ளேயும் விட்டுடணும். 3 லூப்புக்கு இருக்கும், அது உள்ளே விட்டு அப்படியே எடுத்துடணும். சிங்கிள் குரோஷே இப்படி குறைஞ்சிடுச்சு பாருங்கள், டிக்ரீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். மாதிரி டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். நார்மல் செயின் சொல்லிக்கிட்டே போட்டுக்கோங்க. முதல்ல நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா முதல்ல சொல்லிக்கிட்டே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். 2 டிக்ரீஸ் பண்ணிவிட்டு 1 நார்மல் போடணும், 2 டிக்ரீஸ் பண்ணிவிட்டு 1 நார்மல் போடணும். பாருங்க, டிக்ரீஸ் பண்ணிட்டீங்க, ஒரு நார்மல், இது மாதிரியே போடணும். அந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு அடுத்தது வந்து சிங்கிள் குரோஷே எப்பவும் போல் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி போடணும். அது வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது, டிக்ரீஸ் பண்ணக்கூடாது. சிங்கிள் குரோஷே எல்லாத்துலேயும் ஒன்றா போடணும். இது மட்டும்தான், டபுள் குரோஷே மட்டும்தான் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி 3 லூப் வரும், விட்டு எடுத்துடணும். இப்போ நார்மல், இப்போ குறைக்கணும். நல்லா பார்த்துக்கங்க. 1 2
சேர்ந்தா போல் 3 லூப் வரும், விட்டு எடுங்க. அடுத்தது நார்மல். இப்படியே அது லைன் ஃபுல்லாக போடுங்க. போட்டுட்டு அடுத்தது சிங்கிள் குரோஷே நார்மலாக போடுங்க. இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தோம். 5 இருந்ததை 10, 12 அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணோம். சிங்கிள் குரோஷேலாம் நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி தான் போட்டோம். இங்கேயும் இன்க்ரீஸ் பண்ணும்போது சிங்கிள் குரோஷே அப்படியே போட்டோம். அதே மாதிரி டிக்ரீஸ் பண்ணும்போது சிங்கிள் குரோஷே எப்படி போடுறோமோ, நார்மலாக எப்படி போடுறோமோ அப்படி போடணும். அதை வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு கூடாது. டபுள் குரோஷே மட்டும்தான் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணணும். 16 செயின் வர மாதிரி அந்த பக்கமும் 16 செயின் வர வரையிலும் நம்ம போடணும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து குறைஞ்சிரும். நம்பர் 12க்கு வந்து நம்பர் 10க்கு வந்துட்டு அப்புறம் 5 ஆகிடும். அப்புறம் அப்படியே கைப்பிடி போட வேண்டியதுதான். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். 1 2 3 4 5 6 லைன்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் 5 வந்தோடனே அந்த கைப்பிடி போட்டாச்சு, அவ்வளோதான். டிக்ரீஸ் பண்ணது பாருங்கள். 1 2 3 4 5 6. அந்த பக்கம் எப்படி 6 லைன்ஸ் வந்ததோ அது மாதிரி தான். அது 4 இன்ச்சஸ் வரும். இது வந்து 4 இன்ச்சஸ் வரும். அந்த தலைபாகம் வந்து 12 இன்ச் வரும். இதுதான் அளவு, பெரியவங்களுக்கு அளவு 4 இன்ச். இது அது வந்து 12 இன்ச் வரும். ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் பொறுமையாக திருப்பி பார்த்து சொல்லிக்கிட்டே போடுங்க. முதல் தடவை போட்டிங்கன்னா இது 100 ருபீஸ்க்கு விற்கலாம். மடித்து இது பண்ணலாம். இதே மாதிரி நான் டபுள் குரோஷேயில் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு பாருங்கள். இது எவ்வளோ டைட்டாக இருக்குது இந்த ஸ்டிச்சஸ்ஸு. அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் டபுள் குரோஷேயில் பண்ணது. இங்கே பாருங்கள், அது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஃபுல்லாகவே இது டபுள் குரோஷே தான். கைப்பிடியிலேருந்து எல்லாமே டபுள் குரோஷேயில் தான் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் லூஸாக இருக்கும். அவங்க லூஸாக கேட்டாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி, காற்று போகிற மாதிரி. அதனால் லூஸாக போட்டிருக்கு. நீங்கள் இப்படியும் போடலாம், டபுள் குரோஷேலையும் போடலாம். டைட்டாக வேணும்னா அந்த மாதிரி சிங்கிள் குரோஷே டபுள் குரோஷே சேர்த்து போடலாம். இது மாதிரி போட்டு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிட்டு விற்பனை செய்யலாம்.